பொழுது, என்ன நம்பி ஜெபிக்கும் பொழுது உனக்கு விடுதலை கொடுக்க போறேன். இயேசு உங்களுக்கு இன்னைக்கு இப்போ விடுதலை கொடுக்க போறார். ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்களை மூடுங்க. இன்னைக்கு கத்தர் உங்க லைஃப்ல செய்யற காரியத்தை பாருங்க. கத்தர் சிலரோட சொல்றாரு, நான் கடவுள் என்பதை இன்னைக்கு உனக்கு ரிவீல் பண்றேன்னு சொல்றாரு. நான் தான் இயேசு, நான் தான் கர்த்தர், நான் தான் கடவுள் என்பதை இன்னைக்கு உனக்கு ரிவீல் பண்ற நேரம். கொஞ்சம் கண்களை மூடி, இயேசுவே என் வியாதியை என்னை விட்டு நீக்கி போடுங்க. நான் குறைவுள்ளவன் தான், ஆனா இயேசு இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றாரு, இன்னைக்கு உன்கிட்ட சொல்றாரு, நீ பல டாக்டர்கிட்ட போயிட்ட, நீ கஷ்டத்தோட கவலையோட இருக்க. ஒவ்வொரு மெடிசின்ஸும் எடுக்கும்போது உன் உடல்ல பலவீனம் அதிகமாயிட்டே இருக்குது. உன்னுடைய போராட்டங்கள் கம்மியாகாம இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது. டாக்டர்ஸ்ட போன சுகம் கிடைக்கும்னு நினைச்சேன், ஆனா சுகத்தை விட இன்னும் இந்த டேப்லெட்ஸோட சைடு எஃபெக்ட்ஸ் தான் அதிகமாயிட்டே இருக்குது. ஆனா இன்னைக்கு இயேசு சொல்றாரு, பெரும்பாடு உள்ள ஸ்திரீட்ட சொன்னபடி 12 வருஷம் ரத்த போக்குல கஷ்டப்பட்டு கொண்டிருந்தா, அவளை எப்படி இயேசு ஹீல் பண்ணாரோ அதேபடி இன்னைக்கு நீங்க அவரை நம்பும் பொழுது, இயேசுவே நான் உங்களை நான் மட்டும்தான் நம்புறேன்னு சொல்ற நேரத்திலேயே இப்போ ஜெபிக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் அந்த ஹீலிங் பவர் இறங்கட்டும். இயேசுடைய ஹீலிங் பவர், சுகமாக்கும் தழும்புள்ள அந்த தழும்பு இன்னைக்கு அவரை தொடும்படியா ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்துல இணைஞ்சு ஜெபிக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் இப்ப அந்த ஹீலிங் உண்டாகட்டும். எல்லா வியாதிகள் நீங்கட்டும், எந்த கட்டியும் மறையட்டும், எல்லா வல்லமைகள், எல்லா பிசாசுடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியான கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். Be healed in the name of Jesus. Be healed right now in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் சுகமளிக்கும் வல்லமை இப்போ புறப்படும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். அப்படியே நீங்க ஹீல் பண்றதுக்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ஜெபித்த ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயும் இன்னையிலிருந்து மாற்றம் உண்டாக போகுது. இயேசு உங்க லைஃப்ல ஹீல் பண்ணிட்டாருன்னா அருகாமையில் உள்ள சர்ச்சுக்கு போங்க. இயேசுவை பத்தி பேசுகிற சர்ச்சுக்கு போங்க. சர்ச்சுக்கு போயிட்டு இயேசு என்ன ஹீல் பண்ணாருன்னு சொல்லி, நான் வேற மதம் தான், எனக்கு யாருமே இயேசுன்னு தெரியாது, ஆனா இயேசு என்ன விடுதலை ஆக்கிட்டாருன்னு போய் ஒவ்வொரு இடத்துலயும் போய் சொல்லுங்க. இயேசு உங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு உண்மையிலேயே இந்த வீடியோ பிரோஜனமா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிளஸ் இதை யார் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணணும் நீங்க விரும்புறீங்களோ ஷேர் பண்ணுங்க. மே காட் பிளஸ் யூ. ஆமென்.